வணக்கம் நண்பர்களே. 1997ல் ஒரு 14 வயசு பையன் ஒரு ஸ்கூலில் ஒரு சர்வே எடுக்கிறான். அவன் கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. டைஹைட்ரஜன் மோனாக்சைடு அப்படின்ற ஒரு கெமிக்கலை பேன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. அதுக்கு 50ல் 43 பேர் பேன் பண்ணியே ஆகணும், அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணுறாங்க. அது ஏன் தெரியுமா? அவன் சொன்ன ஃபேக்ட்ஸ் என்னன்னா, இந்த கெமிக்கல் துரு பிடிக்க வைக்கும், அதிகமாக குடித்தா உயிருக்கு ஆபத்து, இது கேன்சர் பேஷண்ட்டுடைய பாடியில் கூட இருக்கலாம், கொஞ்சம் லங்ஸ்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஆளையே காலி பண்ணிடும், அதிகமாக குடித்தா அதிகமாக யூரின் போக வைக்கும், மண்ணையே அரிச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கான். இந்த ஃபேக்ட்ஸை கேட்ட உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க. இதில் ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த டைஹைட்ரஜன் மோனாக்சைடு அப்படின்றது என்ன தெரியுங்களா? நாம் குடிக்கிற தண்ணி. அந்த பையன் ப்ரூவ் பண்ணது என்ன அப்படின்னா, உண்மை எப்பயுமே உண்மையாக தான் இருக்கும், தப்பாக இருக்காது. ஆனால் சொல்கிற விதம் தான் மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுது. அதனால தான் ஒரு விஷயத்தில் நெகட்டிவ் கம்மியாக இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப சொல்கிறப்ப பயமும் சந்தேகமும் ஏற்படும். இதை பல துறையில் பலர் சாமர்த்தியமாக பயன்படுத்தி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. எதையுமே நிதானமாக யோசிச்சோம் அப்படின்னா எது நல்லது எது கெட்டது அப்படின்றது நமக்கே புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம நிர்ணயம் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.